நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது இடங்களை பொறுத்து அமைவதில்லை, நம்மோடு பயணிக்கும் மனிதர்களை பொறுத்தே அமைகிறது. தேவையில்லாத எண்ணங்களில் இருந்து தன்னைத்தானே காத்து கொள்பவனுக்கு மட்டுமே மகிழ்ச்சி எப்போதும் சொந்தம். துன்பம் உதித்தால் கவலைப்பட வேண்டாம் என்றோ அழவேண்டாம் என்றோ அவசியமில்லை. துன்பம் வரும்போது சிரித்தால் துன்பம் உதிரும், இன்பம் உதிக்கும். சந்தோஷம் என்பது மற்றவர்கள் முன் சிரிப்பது இல்லை, தனிமையில் இருக்கும் போதும் அழாமல் இருப்பதே. மகிழ்ச்சி ஒன்றை இலக்காக வையுங்கள். கிடைக்கும் இடத்தில் பெற்றுக்கொண்டு கிடைக்காத இடத்தில் கொடுத்து விட்டு செல்லுங்கள். ஒரு நல்ல மனிதரை எந்த சூழ்நிலையிலும் மோசமாக நடத்தி விடாதீர்கள். ஏனெனில் அழகிய கண்ணாடி உடைந்துதான் கூர்மையான ஆயுதம் உருவாகிறது. பிறர் ரசிக்க வாழ்வதை விட உன் மனம் உன்னை ரசிக்க வாழ்வதுதான் மகிழ்ச்சியை தரும். நம் சந்தோஷம் என்பதை நாம் அடுத்தவரிடம் அடமானம் வைக்காதவரை அது நம் உள்ளங்கையில் உள்ள ஆக சிறந்த பொக்கிஷமே. வாழ்க்கையில் சந்தோஷம் நாம் வாழும் இடத்தில் இல்லை, நாம் வாழும் விதத்தில் உள்ளது. வாழ்க்கையில் எப்போதுமே சந்தோஷமாக இருப்பது ஒரு கலை, ஆனால் அதை யாரிடமும் கற்றுக்கொள்ள முடியாது. கவிதை அது ஒரு கல்லாத கலை. போதிக்க குருவும் தேவையில்லை, கற்க பாடமும் தேவையில்லை. கவிஞன் அவன் கவிதையை தன் வாழ்க்கை பாடத்தில் மீட்டி பட்டம் பெறுபவன். எதிலும் அளவோடு இருந்தால் அவதிப்படவும் தேவையில்லை, அவமானப்படவும் தேவையில்லை. இரக்கமும் உறக்கமும் ஒன்றுதான், இரண்டுமே அளவோடுதான் பயன்படுத்த வேண்டும். அதிகம் உறங்குபவன் சோம்பேறி ஆகிறான், அதிகம் இரக்கப்படுபவன் ஏமாளியாகிறான். அனுபவம் என்பது எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில்லை, எதை எப்படி எப்போது செய்யக்கூடாது என்பதே. சரியாக வாழ கற்றுக் கொடுக்கின்ற ஒவ்வொரு வழியும் மிகச்சிறந்த ஆசானே. மன உறுதி என்னும் நற்குணத்தை வளர்த்துக்கொள், அது உன்னை பேராசை என்னும் நெருப்பில் இருந்து காப்பாற்றும். கோபத்தில் பொறுமை இழக்காதே, வேகத்தில் வார்த்தை விடாதே, கவலையில் கண்ணீர் வடிக்காதே, பழகுபவரை பாதியில் விடாதே, விலகுபவரை தேடிச் செல்லாதே. எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்வதை கற்றுக்கொள்ளுங்கள். இங்கு எதிர்பார்க்கும் வாழ்க்கை கிடைப்பதில்லை, எதிர்கொள்ளும் வாழ்க்கையே கிடைக்கின்றது. கவலைகள் வந்து கொண்டுதான் இருக்கும், அதனை நிரந்தரமாக்குவதும் தற்காலிகமாக்குவதும் உன்னிடம்தான் உள்ளது. நிரந்தரமாக்கினால் நீ நோயாளி, தற்காலிகமாக்கினால் நீ புத்திசாலி. சிரித்து கொண்டே இருப்பதால் கவலைகள் எனக்குள் இல்லை என நினைக்க வேண்டாம். என் கவலைகளை தெரியப்படுத்தினால் உங்கள் மகிழ்ச்சி குறைந்துவிடும் என்பதனாலேயே மறைக்கிறேன். இல்லாத இடத்தில் கிடைக்காத ஒன்றை கிடைக்காது என தெரிந்தும் தேடும் ஏமாளினான். நல்லவர்கள் கெட்டவர்கள் என யாரையும் தீர்மானித்து விடாதீர்கள். சூழ்நிலை என்பது எவரையும் தலைகீழாக புரட்டி போடும் வல்லமை கொண்டது. யோகியன் என்று இங்கு யாரும் இல்லை. தவறு செய்ய வாய்ப்பு கிடைத்தவன் கெட்டவன், வாய்ப்பு கிடைக்காதவன் நல்லவன். உன்னால் பயன் கிடைக்கும் வரை நீ நல்லவன், வல்லவன், அமைதியானவன், பொறுமையானவன். உன்னால் எந்தவித பயனும் இல்லை என்றால் நீ கெட்டவன். இதுதான் மனித குணம். சிரித்தே வாழப்பழகு, துயரங்கள் உன்னை நெருங்க பயப்படும். சிந்தித்து வாழப்பழகு, பொய்கள் உன்னை நெருங்க பயப்படும். அனைத்தையும் ஏற்க பழகு, வாழ்க்கை முழுவதும் சிறக்கும். யார் தவறு செய்தார் என்பதை விட யார் தவறுக்கு காரணம் என்று தெரிந்து கொள்ளுங்கள், உண்மை புரியும். அவமானப்படுத்தும் போது கவலை வேண்டாம், வலித்தால் கொஞ்சம் தாங்கிக்கொள். ஒரு நாள் வாழ்ந்தால் உன்னை போல் வாழ வேண்டும் என்று உதாரணம் காட்டுவார்கள். உன் தன்னம்பிக்கைக்கு அவ்வளவு சக்தி உண்டு. நீ பிறக்கும் போது தனிமையில்தான் பிறக்கிறாய், இருக்கும் போதும் தனிமையிலேயே இறக்கப் போகிறாய். எனவே இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட இந்த வாழ்க்கையை உன் உறவுகளோடு கொண்டாடிவிடு. உங்கள் எதிரியை விட உங்கள் மேல் அன்பும் பாசமும் வைத்திருக்கும் உறவுகளே உங்கள் மனதை நோகச் செய்வார்கள். அன்பான கோபம் என்று அதனை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் அன்பை சிறப்பாய் தொடருங்கள். யாருக்கும் இங்கு நல்லதே நடந்து கொண்டு இருப்பது கிடையாது, கெட்டதேதான் வாழ்க்கையும் ஆகாது. நாம் அணுகும் அணுகுமுறையும் சிந்தனையும் தான் எதையும் தவறாகவே என்னும் எண்ணத்திற்கு காரணம். உறவுகள் வேண்டுமா? நாவை அடக்கி ஒன்றுக்கு பலமுறை யோசித்து பேசுங்கள். சொற்களுக்கு மட்டுமே அடுத்தவர் மனதை காயப்படுத்தும் வலிமையுண்டு. முயற்சியே செய்யாமல் நீ கவலை கொள்வது உன் மூடத்தனம். உனக்காக தோல்விக்கு நீ பொறுப்பெடுக்காமல் அடுத்தவரை கை காட்டுவது உன் அறியாமை.
முறையான பயிற்சி செய்து போராடினால் நீ வெற்றி பெறுவாய். பாசாங்கு செய்தால் நீ தோல்வியையே வெற்றியாக பெறுவாய். மகிழ்ச்சி என்பது நம்முடன் இருப்பதே தவிர அது மற்றவர்களால் கொடுக்கப்படுவது அல்ல என நினைத்தால் எவருக்கும் வழிகள் இல்லை. 1000 எண்ணங்களின் பிரதிபலிப்பை ஓரிரு வார்த்தைகளில் வெளிப்படுத்த முயலுகின்றேன். மீண்டும் மீண்டும் தோற்று போகின்றேன். நீ யோசிக்காமல் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் உன்னை யோசிக்க வைத்து கொண்டே இருக்கும் வாழ்நாள் முழுவதும். நீ யாரையாவது ஏமாற்றிவிட்டால் அவர்கள் ஏமாந்து விட்டதாக அர்த்தமில்லை. உன்னை அளவுக்கு அதிகமாக நம்பியிருக்கிறார்கள் என்று அர்த்தம். தேவையில்லாதவர்களிடமும் தகுதியில்லாதவர்களிடமும் நாம் யார் என்பதை நிரூபிக்காமல் இருப்பதே சிறந்த புத்திசாலித்தனம். பெரும்பாலும் சண்டைக்கான காரணத்தை விட சண்டையின் போது பேசிய வார்த்தைகள்தான் மீண்டும் அவர்களிடம் பேச விடாமல் செய்யும். பிரச்சனையில் இருக்கும் ஒருவனுக்கு என்ன தேவை என்று கேட்பவர்களை விட அவனுக்கு இது தேவைதான் என்பவர்களே அதிகம். எல்லா உறவுகளும் கண்ணாடி மாதிரிதான். நாம் எப்படி பழகுகிறோமோ அப்படிதான் அதன் பிம்பங்களும். நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று, பிடித்தது ஒன்று, கிடைத்தது ஒன்று. இதுதான் இங்கே பலரது வாழ்க்கை. எவ்வளவு வீம்பு, எவ்வளவு திமிர், உடல் திறன் இருக்கும் வரை மதியா மனிதனுக்கு தலைமண்ணை பார்க்க மண் தன்னை அழைக்க இறுதியில் எல்லாம் புரிகிறது. மதியாமை எல்லாம் அறியாமை என்று, அன்பும் பண்புமே வாழ்க்கை என்று. பொருட்களை பயன்படுத்துங்கள், நேசிக்காதீர்கள். மனிதனை நேசியுங்கள், பயன்படுத்தாதீர்கள். இன்பமும் துன்பமும் நம் வாழ்வில் வந்து செல்லும் பேருந்துகள். எதில் பயணம் செய்ய வேண்டும் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். நிறைவேறாத ஆசைகளை சுமந்து கண்ணீர் சிந்துவதை விட காற்றில் பறக்க விட்டுவிட்டு நிம்மதியாக இருக்க வழி தேடுவோம். முயற்சி திருவினையாக்கும்.